பிரான்சில் தங்க விற்பனையால் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ள நிலையில் பலர் பெருந்தொகை யூரோக்களை இழந்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய 66வது பிராந்தியத்திற்குட்பட்ட பெர்பினன் பகுதியில் தங்க விற்பனை நிலையம் ஒன்று பொதுமக்களிடம் பல லட்சம் யூரோக்களை மோசடி செய்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மூடப்பட்டுள்ள இந்த கடையின் உரிமையாளர் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து சுமார் 60க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றியுள்ளார். இந்த மோசடியில் பாதிக்கப்பட்ட 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சுமார் 2 லட்சம் யூரோக்களை முதலீடு செய்துள்ளார். ஆனால் அவருக்கு கிடைத்த தங்க காசுகளின் உண்மையான மதிப்பு வெறும் 20,000 யூரோக்கள் மட்டுமே என்று தெரிய வந்துள்ளது. அதிக லாபம் கிடைக்கும் என நம்ப வைத்தே இந்த ஏமாற்று வேலை நடந்துள்ளது. இந்த மோசடி 2 வழிகளில் நடந்துள்ளது. முதலாவதாக, உண்மையான மதிப்பை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு தங்க காசுகள் விற்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக, போலி தங்க காசுகளை கொடுத்து ஏமாற்றியுள்ளனர். மேலும் முதலீடு செய்பவர்களுக்கு 20% வட்டி தருவதாக கூறி ஆசை காட்டியுள்ளனர். தொடக்கத்தில் சிலருக்கு முறையாக வட்டிப்பணம் வழங்கப்பட்டதால் மக்கள் அதிகளவில் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். ஒரு ஓய்வு பெற்ற பெண்மணி முதலில் 20,000 யூரோக்களை முதலீடு செய்து வட்டி பெற்றுள்ளார். அதன் நம்பிக்கையில் தனது மொத்த சேமிப்பான 70,000 யூரோக்களையும் தற்போது முதலீடு செய்து தற்போது அதனையும் இழந்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட கடை உரிமையாளர் ஒரு குடும்பஸ்தர் போலவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் பழகியதே இந்த மோசடி இவ்வளவு காலம் நீடிக்க காரணமாக இருந்துள்ளது. அவரை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதராகவே தெரிந்தார். அவர் ஏமாற்றுவார் என்று ஒரு முறை கூட தோன்றவில்லை என 1,50,000 யூரோக்களை இழந்த மற்றும் ஒரு பெண் கூறியுள்ளார். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.